ஹலோ கைஸ், பாருங்க நம்மளோட குழந்தை எப்படி திருட்டு முழிக்கிறான்னு. வேற எதுக்கும் இல்லைங்க. பாருங்க, அங்கே ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு வேற சாப்பாடு இருக்குது. அதையும் சாப்பிட்டுட்டு அவளோட சாப்பாடை திருடி தின்றதுக்காக வந்திருக்கிறா. பாருங்க, ரொம்ப சமத்தானவ. இவ தான் நம்ம 6 குழந்தைங்க இருந்தது இல்லையா, அதில் ஒரு குழந்தை மட்டும் நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மற்ற 6 இறந்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு குழந்தை தான். இவளோட பேர் கல்கி. பாருங்க, சுற்றிட்டே இருக்கிறா. அவளுக்கு வச்ச சோறு தான் இந்த சைடில் அவளுக்கு வச்சது. அந்த சைடில் இருக்கிறவ தான் எங்களோட பெல்லா. பாருங்க எப்படி சுற்றிட்டு நடக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவே அவளோட தான். இங்கே இருக்கிற எல்லா டாக்ஸும் அவளோட தம்பிங்களும் தங்கச்சிகளோடு தான் நினச்சிட்டு இருக்கிறான். இவ தான் இந்த ஏரியாவிலே குட்டி. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க எல்லாம் அவளோட தம்பி தங்கச்சி நினச்சி தான் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறா. ரொம்ப சமத்தானவ சொல்கிறேன். இதான் பெல்லா. அவள் ஏன் இப்படி இந்த காலில் இந்த மாதிரி நொண்டி நடக்கிறான்னா, இவன் இந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இதில் அவன் ஜம்ப் பண்ணான். நான் இருந்தேன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இவங்க விளையாடி இருக்கிறாங்க. அப்போ இந்த காடு மாதிரி இருக்கு இல்லையா, இது வேறு பக்கத்தில் நிறைய லேண்ட்ஸு இருக்கும். அந்த லேண்டில் எல்லாம் இந்த மாதிரி யாருமே க்ளீன் பண்ணால் போட்டுருவா. அவளுக்கு தெரியல. அவள் எல்லாமே நேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் அங்கே கீழே விழுந்துட்டா. அப்போ அவளோட கால் அப்படியே மடங்கிடுச்சு. ஸோ அதனால தான் நல்லாவே நாங்கள் இப்போ அவளுக்கு ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லாத மாதிரி நடக்கிறா. பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப வலி இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் நடக்கிறதுக்காக டாக்டர் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் நிற்கிறனால வர்றதுக்கு பயம். இல்லைனா எல்லா தட்டையும் காலி பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அவள் வந்தானா அவள் உருவத்தில் தான் பெருசு, ஆனால் மனதளவில் அவள் ரொம்ப குழந்தை. ஆனால் அவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளை வெளியில் விடுறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா புதுசாக நான் சொன்னேன் இல்லையா, நிறைய டாக்ஸ் இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ இவனுங்க சின்ன சில டாக்ஸுக்கு பிடிக்காது, இவளை கடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் பெல்லாவை எப்பயாச்சும் தான் விடுறது, அதாவது லேப் டாகை. மற்றது வெளியில் தான் இருப்பாள். இவளும் நான் கொஞ்சம் உள்ளாடி தான் வச்சுருப்பேன், எப்பயாச்சும் தான் விடுறது. ஆனால் இவளை எல்லாருக்கும் தெரியும். இவ எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிடுவோம். பார்த்தீங்களா, அவனை ஓட வச்சுட்டா. இவ தான் இங்கே ரவுடி சுற்றிட்டு இருப்பா, சின்ன ரவுடி. எல்லாரையும் ஓட வச்சுட்டு எங்கள் வீட்டு முன்னாடி எப்படி அல்லாக்கா பழுத்துருக்கு பாருங்க. இதுதான் வேலை. இங்கே வந்துட்டு யாருமே இவளை என்ன தொட்டு பாடுறா சொல்லுவாங்க இல்லையா, இவளை தாண்டி தான் அவளை அந்த சோறை தொடரணும். அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கிறது. பாருங்க, அவகிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் சாப்பிடணும். இவ இல்லாத நேரத்தில் தான் அவனுங்க சாப்பிட்டுட்டு போவானுங்க. அவளுக்கு ஃபுல்லாக அவள் வயர் நிரப்பி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, ரவுடி மாதிரி போய் உட்காந்துருப்பா. பாருங்க, அங்கே போய் ஒன்று படுத்துருக்குது சொல்லிட்டு அங்கேயே படுத்துருப்பா. பாருங்க, அவளோட ஏரியா தான் அந்த ஏரியா. ஸோ கொஞ்சம் நேரம் படுத்துருப்பா. அப்புறம் என்ன பண்ணுவான்னா சவுண்ட் போடுவா. அப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் அவளை நடக்க வைக்கணும். நான் வெளியில இருந்தால் தான் நடப்பான், இல்லைன்னா நடக்க மாட்டான். ரொம்பவே சோம்பேறின்னு சொல்ல. இந்த குழந்தையோட நிலைமை, அந்த லேபோட நிலைமை ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். நாங்களும் அவளை ரெஸ்கியூ பண்ணிட்டு அவளோட வீடியோ நான் போடுறேன். இப்போ எப்படி இருக்கா, அப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்.